சிடி விக்ரமரத்னனுடைய மரணம் தொடர்பாக வெளியான விடயங்கள் சம்பந்தமாகும். தமிழ் கட்சிகள் 6 கட்சிகளுடைய கூட்டணி சம்பந்தமாக எழுந்திருக்கின்ற விமர்சனம் தொடர்பாகவும் தொடர்ந்துமே இந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்கில் நடந்த முரண்பாடுகள் சம்பந்தமாக ஜனாதிபதி அன்றகுமார் சனாயக் அவர்கள் என்ன கேட்டார் என்பது சம்பந்தமாக தான் இந்த காணொலியில் விவாதிக்க இருக்கின்றோம். நேரடியாகவே காணொலிக்குள்ள செல்லலாம். சிடி விக்ரமரத்னனுடைய மரணம் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அதற்கு 2 குழுக்கள் கூட நியமிக்கப்பட்டிருக்கிறது, போலீஸ் குழுக்கள் இது தொடர்பான விசாரணைகளை நடத்துவதற்காக. இது இவ்வாறு இருக்க இது இன்னொரு வகையில பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான மரணங்கள், அதாவது ஒரு அரசியல் பின்புலத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டினுடைய சாட்சியாக இருக்கின்றவர்களுடைய கொலைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. இது தற்கொலைகள் என்ற விடயம் பேசப்படுகிறது. ஆனால் இது கொலைகளாகத்தான் இருக்கும் என்கின்ற அடிப்படையில பல விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு அந்த வகையில ஊடகவியலாளர்கள் ஆளும் தரப்பட்ட இது தொடர்பான கேள்விகளை கேட்ட பொழுது இது உண்மையிலேயே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம், அடுத்த கட்ட விசாரணைகள் இவ்வாறு தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்ற விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டது. கபில சந்திரசேனனுடைய மரணம், சிடி விக்ரமரத்னனுடைய மரணம் என்றது பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறி அதுலேயும் குறிப்பாக ஒரு முக்கியமான விடயம் பெரிய அளவுல பேசுபொருளாக இருக்கின்றது. சமூக வலைத்தளங்கள்ல இந்த செய்திகள் தொடர்ந்து பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன. சிடி விக்ரமரத்ன அவர்கள் உயிர்த்தனார் தாக்குதல்ல சம்பந்தப்பட்டிருக்கிறார், அது தொடர்பான விடயங்கள்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் வாக்குமூலம் கொடுத்த பொழுது இந்த சாரா ஜெஸ்மின் தற்கொலை குண்டுதாரினுடைய முக்கிய ஒரு தற்கொலை குண்டுதாரினுடைய மனைவி, அவர் இறந்து விட்டதாக கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பாக வாக்குமூலம் அளித்திருக்கின்றார் என்ற தகவல்கள் வெளியில வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த சாரா ஜெஸ்மின் என்று சொல்லப்படுகின்ற பெண் தொடர்பான DNA பரிசோதனைகள் 3 முறை எடுப்பதற்காக அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருந்தது. கோடபாய ராஜபக்ச அவர்களை நேரடியாக இந்த அழுத்தங்களை பிரயோகித்திருந்தார் என்கின்ற விடயங்களை சிடி விக்ரமரத்ன அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஒரு சாட்சியமாக அளித்திருந்தார், ஒரு வாக்குமூலமாக அளித்திருந்தார் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு அவருடைய மரணம் நிகழ்ந்திருப்பது என்பது அது தொடர்பான சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக உயிர்த்தனார் தாக்குதலோட சம்பந்தப்பட்ட பிரதான நபர்கள் கைது செய்யப்படுகின்றது பொழுது ஒன்று அவர்களிடமிருந்து அடுத்த கட்ட நபர்கள் மேற்கொள்ளப்படாமல் இருக்கின்றது, இன்னொரு பக்கத்துல அவர்கள் சம்பந்தப்பட்ட மரணங்கள் பதிவாகிறத காணக்கூடிய மாதிரி. குறிப்பாக இந்த விடயத்துல ஏற்கனவே கோடபாய ராஜபக்ச அவர்கள் தன்னை பயங்கரவாத திரைச்சடத்துல உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயத்துல கைது செய்யக்கூடாது என்று ஒரு மேன்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். ஆனால் மனு தொடர்பான விடயங்கள் கூட இப்ப நிலுவையில தான் இருக்கின்றன. அது தொடர்பான வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டன. அந்த அடுத்த வழக்கு சம்பந்தமான விடயமும் தேதியிடப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்துல இப்படியான விடயங்கள், கோடபாய ராஜபக்ச சம்பந்தமான ஒரு வாக்குமூலத்தை அவர் வழங்கி இருக்கின்றார் என்ற விடயம் சமூக வலைத்தளங்கள்ல பேசுபொருளாகின்றது. அந்த வாக்குமூலத்தை வழங்கினா பிறகு அவருடைய மரணம் சம்பவிக்கின்றது. இதே மாதிரி தான் கபில சந்திரசேன அவர்கள் கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்டு பின்னர் அவருடைய மரணம் சம்பவிக்கின்றது. அவருடைய மரணம் கொலையா தற்கொலையா என்ற சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலேயே அந்த வழக்கு மஹிந்த ராஜபக்ச சம்பந்தமான வழக்கு, அதாவது அந்த விடயத்துல அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்கிற அடிப்படையில இது தொடர்பான, அதாவது விமான இறக்குமதி சம்பந்தமான விடயத்துல அந்த லஞ்சமாக பெறப்பட்ட பணம் 3 வங்கி கணக்குகள்ல போடப்பட்டிருக்கின்ற பல விடயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவுல வெளியாகி சர்ச்சை ஏற்படுத்துகின்றன. ஆகவே ராஜபக்ச குழாமினர் சம்பந்தப்பட்ட விடயம் ஒரு பெரிய அளவுல பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அடுத்த கட்டமாக இது தொடர்பான நகர்வுகள் மேற்கொள்ளப்படுமா, இந்த ராஜபக்சர்கள் சார்ந்து அடுத்த கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமா என்ற பெரிய கேள்விகளோடு தான் இந்த விடயம் விரிவடைந்திருக்கிறது. அடுத்ததாக இந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்ல நடந்த சம்பவம் தொடர்பாக சந்திரசேகரம் அவர்களை ஜனாதிபதி அன்றகுமார் சனாயக் அவர்கள் கேட்டாராம் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடந்த என்று. அவர் அதுல நடந்த அத்தனை விடயங்களையும் தெரிவித்தார் என்று ஊடக பிறப்புக்கு ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த விடயத்துல என்பிபி சம்பந்தமான விமர்சனங்களும் பலவாறாக முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த டிசிசி மீட்டிங் சம்பந்தப்பட்ட விடயத்துல ரஜீவன் எம்பி அவர்கள் ஒரு பதிவை இடுகின்றார். முன்னைய காலகட்டத்தில் அர்ச்சுனா ராமநாதனுக்கு சார்பாக கட்டாயம் அவர் சொல்ல வேண்டிய விடயங்களை சொல்லத்தான் வேண்டும், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்று கிட்டத்தட்ட அது அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட சில மணித்துளிகளுக்கு பிறகு அந்த விடயத்தை அவர் மாற்றுகின்றார். சந்திரசேகர் அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடை தெரிவிக்கின்றார். அதாவது அவருக்கு என்ன முறையில கதைச்சாரோ அதே முறையில தான் அவருக்கு பதிலளிக்க வேண்டும்
என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே முன்னுக்கு பின் முரணான சில கருத்துக்களை தேசிய மக்கள் சக்தியினர் இது தொடர்பாக வெளியிடுகின்றார்கள் என்ற விமர்சனம் தேசிய மக்கள் சக்தி சார்பில் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதுதான் இந்த 6 தமிழ் கட்சிகளுடைய கூட்டணி. இந்த 6 தமிழ் கட்சிகளுடைய கூட்டணி என்றது வெகுவாக பல இடங்கள்ல பேசப்பட்ட விடயங்களாக இருக்கின்றது. தமிழ் மக்கள் இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒன்றிணைவார்கள் என்ற விடயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஆனால் இந்த கட்சிகள் எது நோக்கி நகர்கின்றன என்றால் இலங்கை தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகளோட ஒன்றிணைகிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அது பல இடத்துல விமர்சனமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விடயங்களை பார்க்கின்ற பொழுது அண்மையில மணிவண்ணன் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட இந்த விடயத்துல ஒரு முக்கியமான ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைத்திருந்தார். அதாவது முஸ்லீம் கட்சிகளை ஒன்றிணைக்கிறது, மலைய கட்சிகள் ஒன்றிணைக்கிறது சம்பந்தமான விடயத்துல முஸ்லீம் கட்சிகள் தமிழர்கள் சார்ந்த விடயத்துல ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிப்பார்களா என்ற ஒரு சந்தேகம் தனக்கு இருக்கின்றது. உண்மையிலேயே இது ஒரு ஆரோக்கியமான கூட்டணியாக இருக்கணும். ஆனால் இப்படி ஒரு சந்தேகம் ஒன்று எனக்கு இருக்கின்றது. அதற்கான காரணம் முந்தைய காலகட்டங்கள்ல நடந்த விடயங்கள் அதை எங்களுக்கு ஒரு பாடமாக தெரிவிக்கின்றன என்ற ஒரு விடயப்பொருள் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழர் முன்னணி கட்சியினுடைய தலைவர் ஏற்கனவே கருணாமானோட இணைந்திருந்து இப்பொழுது வெளியில சென்று புதிய கட்சியை உருவாக்கி இருக்கின்ற ஜெயா சரவணன் அவர்களும் இது தொடர்பான ஒரு ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது தொடர்பான விடயங்கள் அவர் என்ன சொன்னவர் என்பதையும் அதில் பார்க்கலாம். தமிழ் மக்களின் பூர்வீகமான அம்பாறை மாவட்டத்தை முஸ்லிம்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் தமிழரசு கட்சியின் கொள்கையான முஸ்லிம்களுக்கு சுயாட்சி திட்டத்துக்காக இந்த 6 கட்சிகள் கொண்ட திருட்டு கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த சுயாட்சி திட்டத்தை செயல்படுத்த சம்பந்தன் தலைவர் பிரபாகரனை முடித்துவிட சொன்னாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என ஈழத்தமிழர் முன்னணி கட்சியின் தலைவர் ஜியா சரவணன் தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழர் முன்னணி கட்சியின் தலைவர் ஜியா சரவணன் வியாழக்கிழமை ஊடக சந்திப்பு ஒன்று வைத்திருந்தார். அந்த ஊடக சந்திப்புல இந்த விடயங்களை தெரிவித்திருந்தார். இந்த தமிழரசு கட்சியின் ஜாப்பின் அடிப்படையில் முதலாவது விதியில் தமிழர்களுக்கான சுயாட்சி அமைத்துக் கொடுக்க வேண்டும், அதேபோல் முஸ்லிம்களுக்கு சுயாட்சி அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதை நோக்கம். எனவே இதன் அடிப்படையில் இந்த தமிழரசு கட்சி உறுப்பினர் MA சுமந்திரன் மற்றும் ரா சாணக்கியன் செயல்படுவார்கள். ஆகவே இந்த ஜாப்பை தேசிய தலைவர் பிரபாகரன் பார்க்கவில்லையா அல்லது அண்டன் பாலசிங்கம் பார்க்கவில்லையா? அது ஒரு கேள்வியாக உள்ளது. அதேவேளை தனித்தமிழீழம் என்ற இலக்கு எத்தனை ஆயிரம் மக்களை இழந்துள்ளோம், எத்தனை ஆயிரம் போராளிகள் வீரச்சாவடைந்துள்ளார்கள், அத்துடன் சகோதர படுகொலைகள் நடந்தேறியுள்ளன. இத்தனைக்கும் காரணம் தனித்தமிழீழத்துக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது இந்த தமிழரசு கட்சி இத்தனை வருடங்களாக முஸ்லிம்களுக்கு சுயாட்சி வழங்க வேண்டும் என செயல்பட்டுள்ளன. அதனால் தான் என்னவோ தெரியவில்லை, சம்பந்தன் தலைவர் பிரபாகரனை முடித்துவிடச் சொன்னதாக சொன்னார்கள். எனவே இதுதான் காரணமா? சுயாட்சியை முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டும் என சொன்னால் வந்தேறுகுடிகள் முஸ்லிம்களுக்கு எப்படி வடக்கில் கிழக்கில் சுயாட்சியை கொடுக்க முடியும்? கடந்த மைத்திரி ஆட்சியின் போது முஸ்லிம் ஒருவரை கிழக்கு மாகாண முதலமைச்சராக கொண்டு வந்தார். எனவே எங்கள் பூர்வீக குடிகளான தமிழ் மக்களின் அம்பாறை மாவட்டத்தை தாரை வார்த்து கொடுப்பதற்கான உரிமையை தந்தது யார்? நீங்கள் யார்? அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்கள் 50க்கு மேற்பட்ட தமிழ் கிராமங்களில் உள்ள தமிழ் மக்களை அடித்து விரட்டப்பட்டு ஆக்கிரமித்துள்ளார்கள். இவ்வாறு அம்பாறையில் தமிழ் மக்களின் கிராமங்கள் பறிபோனதை எதிர்த்து ஏன் தமிழரசு கட்சி குரல் கொடுக்கவில்லை? அதற்கு எதிராக ஏதாவது போராட்டம் செய்தார்களா? இவைகள் அனைத்தும் தெரிந்ததுதானே. எல்லோரும் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். காலம் காலமாக கிழக்கு மாகாண தமிழர்களை ஏன் ஏமாற்றி வருகின்றீர்கள்? இந்த மயிலத்தம்படு மாதவனை மேய்ச்சல் தரை நல்லாட்சி காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டியது. அதற்கான தீர்வுகளை தமிழரசு கட்சி ஏன் எட்டிக்கொள்ளவில்லை? எனவே தமிழர்களின் போராட்டத்தை கடந்த காலத்தில் எடுத்த முஸ்லிம் அரசியல்வாதிகளுடன் இணைந்து இந்த 6 கட்சிகளை கொண்ட திருட்டு கூட்டணி வெற்றி பெறாது என்பதுடன் கிழக்கு மாகாணத்தில் பாரியோர் போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். எனவே இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு ஒன்றுமில்லை. அதனால் தான் திருட்டு கூட்டணி அமைத்து தமிழ் மக்களை ஏமாற்றும் ஒரு பெரிய துரோக செயலில் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதை தமிழ் மக்கள் உணர்ந்து கொண்டு செயல்படவும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்ற மாதிரியான அந்த செய்தி காணப்படுகிறது. உண்மையிலேயே ஒரு பக்கத்துல இந்த கூட்டணி சம்பந்தமான விடயங்கள் பெரிய அளவில் விமர்சிக்கப்படுகின்றன. ஒன்று, இந்த தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கிற கட்சிகள் ஒன்றிணைத்திருக்கலாம், அது தமிழுடைய அபிலாஷைகளை கொண்டு செல்றதுக்கு உதவும். இன்னொரு வகையில இந்த கூட்டணி எவ்வாறு விமர்சிக்கப்படுகின்றால், இவர் சொன்னது போல இவர் சொன்ன விடயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பின்னணியை கொண்டுள்ளதான ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கிறது. விடுதலை போராட்டம் பற்றிய விமர்சனமாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டம் இது தொடர்பாக பேசிய விடயங்கள் என்றது ஒரு முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதாக அமையதோ என்று பொது வழிகளில் ஒரு விமர்சனம் முன்பிடிக்கப்படுகிறது. அதே மாதிரியாத்தான் இந்த கூட்டணியினுடைய விமர்சனம் இன்னொரு பக்கத்துல முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு இடையில இருக்கிற அந்த நல்லிணக்கத்தை குழப்புவதாக அமையுமோ ஒன்று ஒரு கேள்வி பலர் மத்தியிலையும் அமைந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இந்த கேள்விக்கான விடை எந்த சூழ்நிலையெல்லாம் இந்த பிரச்சனைகள் வருகின்றதோ
இப்படியான சில நகர்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த தமிழ் முஸ்லீம் என்ற ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்கான ஒரு செயல்பாடுகளை மேற்கொள்கின்றார்களோ என்ற கேள்வி தொடர்ந்து விரிகின்றது. நன்றி.